தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திருச்சி மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் இன்று இங்கே திருச்சியில் நடைபெற்றது. அரசின் திட்டங்கள் தங்கு தடையின்றி சிறப்பான முறையில் செயல்படுத்தப்பட்டு மக்கள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கூட்டம் நடைபெறுகின்றது. அரசின் திட்டங்கள் மட்டுமல்லாது திருச்சியில் உள்ள உள்கட்டமைப்பு அது சம்பந்தமான அந்த திட்டங்கள், அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வராமல் என்ன காரணங்களால் அந்த காலம் அந்த 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 தொய்வு, அதுபோன்று அதாவது இன்றைக்கி வேலை நடந்துகிட்ருக்கு. ஆனால் இன்றைக்கி உதாரணம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாலங்கள், ரயில்வே மேம்பாலங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல வருஷமாக இன்றைக்கி வேலை பெண்டிங், அதாவது ரொம்ப ஒரு தொய்வு நிலைமையில் இருக்குது. எதனால் இந்த பிரச்சனைகள், எப்போ அதை முடிக்க போகிறாங்க, இது போன்ற கட்டமைப்பு உள்கட்டமைப்பு சார்ந்த சில அது போன்ற விஷயங்கள் இன்றைக்கி பேசியிருக்க. இப்போ இன்றைக்கி இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. சென்ற கூட்டத்தில், போன டிஷா கூட்டத்திலையும் என்னென்ன நம்ம கோரிக்கைகள் வச்சுருந்தோம், என்ன திட்டங்கள் சம்மந்தமான என்னென்ன பிரச்சனைகள், அதை எதனால் அந்த 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 பிரச்சனையில் வந்து இன்றைக்கி அதை இது பண்ணிட்டாங்களா, தீர்த்துட்டாங்களா, அது என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கிறாங்க, ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் அது அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் அது சம்மந்தமான இன்றைக்கி விவாதங்கள் நடந்தது. கிட்டத்தட்ட இன்றைக்கி காலையில் 10:30 மணிக்கு இன்றைக்கி அந்த கூட்டம் ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2-3 மணி நேரம் இந்த கூட்டம் நடந்தது. நீங்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் நம்முடைய கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர்கள் எல்லாருமே இதில் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஒரு முக்கியமான சொன்னேன்னா, இந்த பாதாள சாக்கடை உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு மேலே வந்து இன்றைக்கி திருச்சியில் நடந்துகிட்ருக்கு. இது ரொம்ப காலதாமதமாக போயிட்டுருக்குது. இது என்னென்னா, உங்களுக்கு நான் இன்றைக்கி நாடாளுமன்ற உறுப்பினர் 2 வருஷம் ஆச்சு. நான் வரும்போது கூட என்ன சொன்னாங்கன்னா, அதாவது 4 ஃபேஸை மாற்றி 5 ஃபேஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 99 விழுக்காடு முடிஞ்சிருச்சு, 98 விழுக்காடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த கூட்டத்திலையும் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் என்னன்னா 98-99 விழுக்காடுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதை சொல்ல இதே பதில் தான் நான் கடந்த காலங்களில் கேட்டிருக்கிறேன். நான் கண்டிப்பாக இது மாற வேண்டும். இந்த அட்லீஸ்ட் இந்த ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் 100% முடிச்சிருக்கணும். ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 பொறுத்த வரைக்கும் அது ஃபேஸ் 5 இது 3 எப்போ முடிக்க போகிறீங்க அப்படின்னு அந்த கேள்வியை நான் கேட்டிருந்தேன். நான் விரிவான ஒரு அறிக்கை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். ஏன்னா அது பாதாள சாக்கடை பொறுத்திருக்கு. இது 6 வருஷமாக திருச்சியில் இந்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இது பாதாள சாக்கடை மாத்திரம் கிடையாது, ஒரு சாலை பிரச்சனையா இல்லை, பாதாள சாக்கடை வேலை நடக்குது அதனால அது செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. மின்விளக்கல் பிரச்சனை சொல்லும்போது இல்லை சார், பாதாள சாக்கடை முடிஞ்ச பிறகு தான் நான் கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. பல பிரச்சனைகள் இந்த பாதாள சாக்கடை இந்த பணிகளால் காலதாமதம் ஆகிருக்கு. இது வந்து இனியும் காலதாமதம் இல்லாமல் இது ஒரு இந்த ஃபேஸ் 2, 3, 4, 5 பொறுத்த வரைக்கும் எப்போ அதை முடிக்க போகிறோங்கிறத அந்த விரிவான அறிக்கையை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும்னு சொல்லிட்டு புதிதாக இங்கே வந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நான் அந்த வேண்டுகோள் விடுத்திருந்தேன். நான் அது மட்டும் இல்லாமல் நம்ம முக்கியமாக திருவெரும்பூர் ரயில் நிலையத்திற்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய முயற்சியால் வந்து இன்றைக்கி தாம்பரம் திருச்சி சிறப்பு ரயில் பொறுத்த வரைக்கும் அதை நிரந்தர ரயில் சேவையை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் திருவெரும்பூர் ரயில் நிலையத்திலேயே அதை நிற்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சு அதுவும் இன்றைக்கி நிறைவேற்றப்பட்டிருக்கு. சோழன் விரைவு ரயில் அதுவுமே நம்ம அங்கே வந்து திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் நிற்கணும்னு சொல்லி அந்த கோரிக்கை சொல்லி அதுவுமே இன்றைக்கி நின்று போயிட்டுருக்கு. திருவெரும்பூர் ஒரு ரயில் நிலையம் பொறுத்த வரைக்கும் உங்கள் பல்வேறு கல்வி நிறுவனங்கள், நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. அந்த முக்கியமான அந்த ரயில் நிலையத்துக்கு உண்டான அனைத்து ஏற்பாடு நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு, ஆனால் என்னென்னா அதுக்கு உண்டான வழித்தடம், நீங்கள் திருவெரும்பூர் ரயில் நிலையத்துக்கு வர வழிப்பாதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே என்க்ரோச்மெண்ட்னால உள்ள ஒரு வண்டி வந்துச்சுன்னா முன்னாடி இன்னொரு வண்டி வர முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற மாற்று வழி என்ன ஏற்பாடுபடும் சொல்லிட்டு கடந்த ஒரு 10 மாதமாக அதை தொடர் முயற்சி நம்ம செஞ்சு அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏற்கனவே ஒரு பாதை பார்த்திங்கன்னா அரசு அலுவலகம் இருக்குது. அதில் போன டிஷா கூட்டத்தில் ஒரு 10 அடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 30 அடி சாலையை வந்து நம்ம கொண்டு போயிடலான்னு சொல்லியிருந்தோமோ, அது சம்மந்தமாக சரி. இன்னொரு எழில்நகர்லேருந்து உள்ளே போகிறதுக்கு அது திருவெரும்பூர் ரயில் நிலையத்துக்கு போகிறதுக்கு உண்டான அந்த ஒரு வழித்தடத்தை நம்ம சொல்லியிருந்தோம். அது சம்மந்தமாக இன்றைக்கி பேசியிருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, கடந்த கூட்டத்தில் நம்ம பேசுனது இந்த தேர்தல் வந்ததுனால அது காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு உண்டானது 2 வழித்தடத்தையும் நம்ம மிக சீக்கிரமாக அதை முடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி திருவெரும்பூரில் இருக்கிற பஸ் நிலையம், அது நம்ம அந்த பஸ் நிலையம் வர்றதுக்கு காரணம் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். ஆனால் அந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டார், ஆனால் வந்து அதை செயல்படுத்த முடியல. அது போன அரசாங்கத்தில் என்னென்னா
ஒரு ஃபைல் டிரான்ஸ்ஃபர் தான். மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து மாநகராட்சி அந்த மாநகராட்சிக்கு வந்து அந்த ஃபைல் ஒப்புதல் கொடுத்து அந்த ஃபைல் அனுப்பணும். அது அனுப்பாமல் இருந்தது. போன கூட்டத்தில் சொல்லி அதை அனுப்பிச்சிட்டாங்க. தேர்தல் வந்ததுனால அந்த பணி தொடங்கி. இந்த கூட்டத்தில் என்ன சொன்னா, திருவெரும்பூர் அந்த பஸ் நிலையம் பொறுத்த வரைக்கும் எப்போ அந்த பணி நிறைவு பெறும் இந்த கேள்வியை நான் கேட்டது. அதுக்குள்ள அறிக்கை நான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் நான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முக்கியமாக நம்மளுடைய பாலங்கள், ரயில்வே மேம்பாலங்கள் உங்களுக்கே தெரியும். அரிஸ்டோ பாலம் பொறுத்த வரைக்கும் அதுவே ரொம்ப கிட்டத்தட்ட பல வருஷமாக காலதாமதமாக நடந்துட்டுருக்கு. அது கடந்த ஒரு வருஷமாக நான் வந்து முயற்சி எடுத்து தொடர்ந்து மாதம் வந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங்ஸு நீங்கள் அதாவது நம்மளோட ரயில்வே துறை அதிகாரிகள், நீங்கள் மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வச்சு எல்லாம் ரிவ்யூ மீட்டிங்ஸ் நடத்திட்டு இருக்கோம். ரயில்வே மேம்பாலங்கள் சம்மந்தம் நடத்திட்டு இருக்கோம். அது வந்து இப்போது கடைசி அவங்க ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கெடு கொடுத்துருந்தாங்க. என்ன கெடுனா, அரிஸ்டோ பாலம் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே நாங்கள் ரயில்வே துறை நாங்கள் முடிச்சிடுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. மீதியுள்ள இணைக்கிறத பொறுத்த வரைக்கும் நெடுஞ்சாலைத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் டிசம்பர் மாதத்துக்குள்ளே நாங்கள் முடிச்சிடுறோம்னு சொல்லியிருக்காங்க. அதில் எந்த தொய்வும் கிடையாது. ஸோ அரிஸ்டோ பாலம் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் கடைசிக்குள்ளே முழுவதுமாக அந்த பால பணிகள் முடிவு பெற்று மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்கிறார். ஸோ கடந்த ஒரு 4 மாதமாக எந்த ஒரு தொய்வும் கிடையாது. அது இல்லாமல் உங்களுக்கு மாரிஸ் பாலம் பொறுத்த வரைக்கும் அதுவுமே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருந்தது. அது கடந்த நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக நம்ம அதை தொடர்ந்து அதை ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ கடந்த ஒரு 6 மாதமாக அதுக்கு எந்த தொய்வும் கிடையாது. அவங்க சொன்னபடி ரயில்வே துறை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்துக்குள்ளே அவங்களுடைய பணியை நிறைவு செஞ்சுருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து மாநகராட்சி பணிகளை செப்டம்பர் எண்டுக்குள்ளே முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்டோபர் 1ஆம் தேதி முதல் வாரம் மக்கள் பயன்பாட்டிற்கு மாரிஸ் பாலம் வந்துடும் சொல்லிட்டு அது இந்த நேரத்தில் சொல்ல போன மாதமே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது, அது தொடரும். அது இல்லாமல் டவுன் ஸ்டேஷன் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக அந்த வேலை நடந்துகிட்ருக்கு. 7-8 வருஷமாக வேலை நடந்துகிட்ருக்கு. சமீபத்தில் அதுவுமே சம்மந்தமான ரிவ்யூ மீட்டிங்ஸ் நம்ம நடத்தியிருந்தோம். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்முடைய ரயில்வே துறை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரயில்வே துறையும் நெடுஞ்சாலைத்துறை 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்க, 2027 ஆகஸ்ட்குள்ளே முடிச்சிடுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குமே மாதம் ரிவ்யூ மீட்டிங் நடத்திருக்கோம். போன மாதம் ஒரு மாதத்துக்குள்ள ரிவ்யூ மீட்டிங் நடக்கும்போது மின்சாரத்துறை, நீங்கள் மாநில நெடுஞ்சாலைத்துறை, ரயில்வே துறைக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. அதை 24 மணி அது கிட்டத்தட்ட அதனால் 3 மாதம் வேலையை நடக்காமல் இருந்தது. இது போன்ற இன்டர் டிபார்ட்மெண்டல் அவங்களுக்குள்ள ஒரு கோஆப்ரேஷன் இல்லை, அவங்களுக்குள்ள சில இது இல்லாதனால தான் இந்த காலதாமதம். எல்லா பாலங்களுக்கும் நான் சொல்கிறேன். இது நான் கடந்த ஒரு வருஷமாக நம்ம தொடர்ந்து இது ஃபாலோ பண்ணிட்டதுனால அந்த 24 மணி நேரத்துக்குள்ள அந்த பிரச்சனையை என்னுடைய அலுவலகத்துக்கு எல்லாரும் 3 டிபார்ட்மெண்ட்டு, நம்முடைய ரயில்வே துறை, மின்சாரத்துறை, மாநில நெடுஞ்சாலை 3 பேரை வர சொல்லி அடுத்த நாள் அன்றைக்கி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மீட்டிங்கில் அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி இன்றைக்கி டவுன் ஸ்டேஷன் அந்த இதையும் நடந்துகிட்ருக்கு. அடுத்த வருஷம் ஆகஸ்ட்டுக்குள்ளே பயன்பாட்டுக்கு வந்துடும் சொல்லியிருக்கிறாங்க. அதுவுமே இந்த கூட்டத்தை நம்ம விவாதிச்சுனோமோ. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா ரிங் ரோடு உங்களுக்கு முழு வட்டச்சாலை அது வந்து எங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2011 அறிவித்தாங்க. ஆனால் இன்றைக்கி எத்தனை வருஷம், 15 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. நம்ம துவாக்குடிலேருந்து பஞ்சப்பூர் வரைக்கும் அது ஒன்று தான் செஞ்சுருக்கிறாங்க. 25 விழுக்காடு கூட கிடையாது. மீதி 75 விழுக்காடு அந்த ரிங் ரோடு வேலை முடிஞ்சாதான் திருச்சிக்குள்ளே இருக்கிற இந்த போக்குவரத்து நெரிசல் நம்மளால் அது சமாளிக்க முடியும். இது கிட்டத்தட்ட 15 வருஷம் இந்த டிலே இருக்குது. குறிப்பாக நான் அதையும் இந்த கூட்டத்தில் நான் வலியுறுத்தி சொன்னேன். உதாரணம் பார்த்தீங்கன்னா காவிரி அந்த பாலத்துக்கு மேலே இன்றைக்கி வேலை மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இன்றைக்கி திருச்சி மாத்திரம் கிடையாது, சென்னையிலேருந்து தெற்க போகிற அத்தனை வாகனங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு போக்குவரத்து நெரிசல் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம், சில நேரம் 1 மணி நேரம், ஒரு விபத்து நடந்து 2 மணி நேரம் இன்றைக்கி பிளாக் ஆயிடுது. இந்த ரிங் ரோடு பொறுத்த வரைக்கும் முழுமையாக செயல்பாட்டு கொண்டு வந்திருந்தானா இத்தனை வருஷத்தில் இன்றைக்கி இந்த பிரச்சனையே வந்திருக்கிறதோ டைவர்ஷன் நம்ம ஏற்படுத்தி பண்ணி கொடுத்துருக்கலாம். அதை நான் சுட்டி காமிச்சேன். நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சுட்டி காமிச்சேன். அதே மாதிரி என்னென்னா இந்த அதாவது தலைமை தபால் நிலையம் புத்தூர் 4 ரோடு, சிந்தாமணி கரூர் சாலை, காவிரி நகர் மற்றும் திருச்சி நீதிமன்றம் சோமரசம்பேட்டை வரை உயர்கொண்ட கரை வழிச்சாலையாக முன்மொழியப்பட்ட உயர்மட்ட மேம்பால திட்டங்கள், அந்த 3 மேம்பால திட்டங்களை முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் எதுவுமே இதுக்கு வரலை. அதை பற்றி நான் பேசியிருந்தேன். குறிப்பாக தற்போது பழுதடைந்த நிலையில் உள்ள குடமுருட்டி பாலம் அமைந்துள்ள பகுதியும் சிந்தாமணி கரூர் சாலை காவிரி நகர் திட்டத்தில் இடம்பெற்றுள்ளதால் இத்திட்டத்தை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்தி திருச்சி நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைத்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழ்நாடு அரசை நடவடிக்கை என்றும் நான் வலியுறுத்தி சொல்லியிருந்தேன். திருச்சி அதே மாதிரி திருச்சி கரூர் ரோடு உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு நிறைய விபத்துகள் நடந்துகிட்ருக்கு. அது பொறுத்த வரைக்கும் அவங்க பசுமை சாலை ஒன்று ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆயிடுச்சு, டிபிஆர் சேர்த்து சொன்னாங்க. நான் சொன்னீங்க, நீங்கள் பசுமை சாலை கொண்டு வந்து டெண்டர் விட்டு நீ வரதுக்கு செயல்படுத்துறதுக்கு குறைஞ்சபட்சம் 7 to 10 வருஷம் ஆக்கிடுவீங்க. ஆனால்
டெய்லி வந்து விபத்து நடந்துட்டு இருக்கு. ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு சாலையாக இருக்கனால ஏற்கனவே நீங்கள் கையகப்படுத்திருக்கீங்க, நிலங்களை கையகப்படுத்திருக்கீங்க. எங்கெங்கெல்லாம் நிலங்களை கையகப்படுத்திருக்கீங்களோ அங்கேனாச்சும் நீங்கள் சாலைகளை விரிவுபடுத்தி அந்த திருச்சி கரூர் ரோட்டில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் ஏற்கனவே போன மாதம் நான் பேசியிருந்தேன், திட்ட இயக்குனர் பிடி கிட்ட சொல்லியிருந்தனால இந்த கூட்டத்தில் வலியுறுத்தி சொல்லிட்டு எனக்கு 2 வாரங்களில் எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். எங்கெல்லாம் நீங்கள் விரிவுபடுத்த அங்கெல்லாம் பண்ணுங்கள். பசுமைச்சாலை சரி, அது வரட்டும். ஆனால் வரதுக்கு 7 வருஷம் 10 வருஷம் ஆகும். ஆனால் அது வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் விபத்துகளை தவிர்க்கிறதுக்காண்டி இப்போ இருக்கிற சாலையிலேயே விரிவுபடுத்துறதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கணும். அதுக்குண்டான ரிப்போர்ட் நான் கேட்டிருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு திருச்சி புதுக்கோட்டை வழியாக வந்து நீங்கள் காரைக்குடி நினைக்கிறேன், அது 4 வழிச்சாலை, அதுவுமே கிட்டத்தட்ட அது ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நான் கடந்த 6 மாதத்தில் 2 ரிவ்யூ மீட்டிங் அங்கே புதுக்கோட்டையில் நம்ம நடத்தணுமோ அதையும் விரைவுபடுத்தணும்னு சொல்லியிருக்கிறனால இந்த மீட்டிங்கில் நம்ம பேசியிருந்தது என்னமோ இது போன்ற முக்கியமான விஷயங்கள், பல விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் தொகுதி சார்ந்த திட்டங்களாக இருக்கட்டும், இது போன்ற உள்கட்டமைப்பு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இதை விவாதிச்சிருக்கிறோம். மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் என்ன சொல்லடா, இந்த மைன்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குங்க. 36 கோடி போன வருஷம் அவங்க வந்து இதுக்காண்டி ஒதுக்கியிருக்கிறாங்க. மைன்ஸ் ஃபண்டு 36 crores. அதில் வந்து என்னென்னா, நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக எனக்கு நான் பரிந்துரைத்த எதுவுமே அவங்க செய்யலை. அது கடைசியில் வந்து நான் அந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நாள் அந்த தொகுதியில் வந்து நான் அங்கே இன்ஸ்பெக்ஷன் அங்கங்கே மக்கள் கோரிக்கையில் வச்சு அங்கங்கே நான் பகுதியில் போயிருக்கும்போது திடீர்னு வந்து உங்ககிட்ட வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, சார் அந்த மைன்ஸ் ஃபண்டு சம்மந்தமாக உங்ககிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இது சம்மந்தமாக நான் என் கோரிக்கையில் எதுவும் கேட்குறது கிடையாது, சம்மந்தமாக நீங்கள் கூட்டம் நடக்கும்போது என்னை கூப்பிட்றதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டு நான் கையெழுத்து போட மறுத்துட்டேன். இப்போது நான் இந்த கூட்டத்தில் சொன்னேன், இப்போ இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொன்னேன், இந்த புதிய அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையோட எந்த லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை இந்த அரசாங்கம் நடத்துகிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த மைன்ஸ் ஃபண்டு பொறுத்த வரைக்கும் வெளிப்படைத்தன்மையோட இதை நடத்துகிறோம். நீங்கள் மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் ஏதாவது கோரிக்கைகள் கொடுக்குறோமோ அதை செயல்படுத்த முடியல, எந்த காரணத்தினால அதை செயல்படுத்த முடியும்னு சொல்லுங்கள், எங்கிட்ட கலந்து யோசிக்கணும்னு சொல்லிட்டு அதே நான் ஒரு முக்கியமான கோரிக்கை நான் வச்சுருந்தேன். நான் இந்த நேரத்தில் அதை நான் இன்றைக்கி தெளிவுபடுத்த விரும்புகிறேன். வேறு ஏதாவது இல்லை, ரிங் ரோடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த பஞ்சப்பூர்லேருந்து நீங்கள் ஜிஆர்புரம் வரைக்கும் அது வந்து என்னென்னா 3 ஃபேஸ் அவங்க பிரிச்சிருக்கிறாங்க. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2க்கு இந்த ஏஎஸ் கொடுத்து வேலையில் நடந்துட்டுருக்கு. நானே இன்ஸ்பெக்ஷன் பண்ணால் வேலையில் நடந்துட்டுருக்குன்னா ரொம்ப ஒரு காலதாமதமாக நடந்துகிட்ருக்கு. ஒரு 15 விழுக்காடு தான் வேலை நடந்திருக்கு. சில இடங்களில் வந்து அக்யூசேஷன் இருக்குது, நில கையகப்படுத்த வேண்டிய சில இடங்கள்லையும் இருக்குது. ஒரு இடத்துல வந்து ரயில்வே மேம்பாலம் ஒரு இடத்துல வர வேண்டியது இருக்குது. ஃபேஸ் 3 பொறுத்தவரைக்கும் ஏஎஸ்ஏ ஆகலை. அது மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, சென்னைக்கு அது போயிருக்கு, அது கண்டிப்பாக அது ஏஎஸ் உண்டான இதுக்கு ஆறதுக்கு உண்டான முயற்சி நாங்கள் எடுக்கிறோன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது நான் என்ன சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம், இது கிட்டத்தட்ட 15 வருஷம் முன்னாடியே இதை சொல்லி இதை வந்து இப்போ என்ன செயல்பாட்டுக்கு வந்திருக்கணும். பட் இது முந்தைய அரசாங்கங்களுடைய அலட்சிய போக்குன்னு நான் சொல்லுவேன். நான் இந்த அரசாங்கம், புதிய அரசாங்கம் இதுக்குரிய கவனம் செலுத்தி இந்த ரிங் ரோடை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக நீங்கள் துவாக்குலேருந்து பஞ்சப்பூர்லேருந்து நீங்கள் ஜிஆர்புரம்லேருந்து மறுபடியும் துவாக்குடி இணைக்கக்கூடிய அந்த முழுமையான அந்த வட்டச்சாலை அதை உரிய நேரத்தில் அதுக்குண்டானது நீங்கள் அதுக்குண்டான ஃபண்டாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் சாங்ஷன் பண்ணி அந்த ரிங் ரோடு முழுமையாக அதை செயல்படுத்தணும்னு சொல்லி அந்த கூட்டத்தில் நான் சொல்லியிருந்தேன். அது நம்ம இது பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு இந்த ரிங் ரோடு பொறுத்த வரைக்கும் சிலது வந்து உங்களுக்கு அந்த நெடுஞ்சாலைத்துறை தான் வருது. உங்களுக்கு நெடுஞ்சாலைத்துறை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றிய அரசுடைய இது வரும் உங்களுக்கு. அது நாம் அவங்ககிட்டயும் நான் பேசியிருக்கிறோமோ. சிலது பொறுத்த வரைக்கும் நம்ம சைடு கொஞ்சம் கான்ட்ரிபியூஷனுக்கு நில கையப்படுத்தல் நம்ம பண்ணணும். நம்ம மாநில அரசு அதை எடுத்து கொடுக்கணும். அது விஷயமா நம்ம பேசியிருக்கு. இதுக்குண்டான கவனத்தை வந்து மாவட்ட ஆட்சியில் செலுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. வேறு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் எப்போ கோபம் வருகிறதோ அப்போது தமிழ்நாட்டிலிருந்து தாவேக ஆட்சி இருக்காது ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காரு. அரசியல் கேள்விகள் இதில் வேண்டாம். இதை வந்து கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடந்திருக்கு. பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவங்க இங்கே வந்திருக்கிறாங்க. இது முழுமையாக அந்த திட்டங்கள் சம்பந்தமாகவும் நிறைவேற்றப்படாத திட்டங்கள், அதை காலதாமதமான திட்டங்கள், அரசு திட்டங்கள் ஏன் வந்து அது அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அது சம்மந்தமான விவாதங்கள் நீங்கள் அது சம்மந்தமாக கேளுங்க. அரசியல் கேள்விகள் இங்கே வேண்டாம். சிட்டியில் எம்ஜிஆர் ரவுண்டான பெரிய ரவுண்டானாவும் இருக்குது, அது எதுவும் கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. அது வந்து அவ்வளோ நீட்டான ஃபுல் டிராஃபிக்காக இல்லை நீங்கள் சம்மந்தமானது வந்து நம்ம யாருக்கும் நம்ம பேசியிருந்தோமோ அது கண்டிப்பாக வந்து அதுக்கு பரிந்துரை பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. டெஃபினட்டாக நான் இது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் மறுபடியும் நான் பேசுகிறேன். குறிப்பாக வந்து என்னென்னா, நம்மளுடைய இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்ம திருச்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே தனியாக நம்ம கோட்டை தலைமை அலுவலகம் நமக்கு கண்டிப்பாக தேவை. உங்களுக்கே தெரியும்,
புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு சகோதரர் விஜய் அவர்கிட்ட ஒரு 12 கோரிக்கையில் வந்து முக்கியமான கோரிக்கை என்னன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கார்பரேஷனுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க தலைமை கோட்ட இந்த போக்குவரத்து கோட்டாளர்களும் இருக்குது. திருச்சி ஒன்றுத்துக்கு தான் கிடையாது. நமக்கு எங்கே இருக்குன்னா கும்பகோணத்தில் இருக்கு. நீங்கள் இங்கே அடிப்படை தேவை உதாரணமாக திருவெரும்பூர்லேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து டைரக்ட் பஸ் சர்வீஸ் கிடையாது. கிட்டத்தட்ட 20 வருஷமாக கிடையாது. நான் அந்த கேள்வியை கேட்டேன். கேள்வி கேட்டபோது ஒரு பதில் அவங்க யாருக்கும் அனுப்பிச்சது. இது போன குவார்ட்டர் இந்த அரசாங்கத்துக்கு முன்னாடி நடந்த மீட்டிங் நடந்து அவங்க பதில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திருவெரும்பூர்லேருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பஸ் பற்றி நான் சொன்னேன் நேரடி சேவை. திருவெரும்பூர்லேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு நேரடி சேவை. இது போன்ற அடிப்படை விஷயங்கள். இந்த ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நம்ம பஸ் நின்றுட்டு போகிற சொல்கிறதோ பஸ் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கும்பகோணத்துக்கு எதிர்பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் இந்த பகுதி திருச்சி நகரம் மாத்திரம் கிடையாது, திருச்சி மாவட்டத்திற்கு என்னென்ன போக்குவரத்து வசதிகள் தேவை, என்னென்ன திட்டங்கள் தேவைங்கிறது இங்கே இருக்கிற நிர்வாகம் தான் சொல்ல முடியும். இங்கே தனியாக நம்ம திருச்சிக்குன்னு பிற மற்ற மாநகராட்சி போல் இங்கே திருச்சி மாநகராட்சிக்கு கண்டிப்பாக தனியாக கோட்டை தலைமையகம், இங்கே போக்குவரத்து கோட்டை தலைமையகம் கண்டிப்பாக இங்கே தேவைங்கிறது இன்னைக்கு கூட்டத்திலே நான் சொன்னேன். அது நிறைவேற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடரும். அடிப்படை போக்குவரத்து வசதிகள் கூட நம்மளை செய்ய முடியாத சூழ்நிலை தான் இருக்குன்னு நான் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் நான் தெரியப்படுத்துறேன். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எல்லா பாலத்தையும் வந்து வேலை பார்க்குறாங்க, எல்லா ப்ராஜெக்டும் பாதியில் நிற்குது, எல்லாம் சிக்கி தவிக்கிறாங்க. சிட்டிக்குள்ளேயும் சரி ரூரல் எல்லாத்தையுமே இப்போ ஒவ்வொரு பாலமும் க்ளோஸ் பண்ணிட்டே போனால் எப்படி மக்கள் வந்து இதில் சாலை. அதாவது நான் உங்கள்கிட்ட முக்கியமாக ஒன்று சொன்னேன். நான் 2011 அறிவித்த அந்த அவுட்டர் ரிங் ரோடு சொன்னாங்க. 2011 அறிவித்தது. இன்றைக்கி 2020 முடிச்ச சொல்லிடுறேன். இன்றைக்கி 2022 15 வருஷமாக இருக்குது. முந்தைய அரசாங்கங்கள் என்ன செஞ்சாங்க நான் கேள்வி கேட்குறேன். இது நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்கிறேன். இது மேஜிக் கிடையாது. நீங்கள் டக்குன்னு இது பண்ண முடியாது. இப்போது காவேரி அந்த பாலத்தில் வந்து கண்டிப்பாக அந்த ரிப்பேர் ஒர்க் அவங்க கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். நீங்கள் அவங்க என்னென்னா ஃபெஸ்டிவல் டைமில் செய்ய முடியாது. இப்போ தீபாவளி பண்டிகை ஒட்டி அவங்க செய்ய முடியாது. அதே நேரத்தில் குறிப்பிட்ட அந்த மாதிரி அந்த 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 டைமில் செய்ய முடியும், இனியும் பிரச்சனையாகும். அதனால் அவங்க இந்த வேலையை பண்ணி தான் ஆகணும். அப்போது இந்த ரிங் ரோடை வந்து பண்ணி முடிச்சிருந்தாங்க வச்சுக்கோங்க, இப்போ ஒரு டைவர்ஷன் பண்ணியிருக்கலாம். இந்த பிரச்சனையை வந்து கண்டிப்பாக ஒரு 50 விழுக்காடு இந்த பிரச்சனை வந்து நம்ம குறைச்சிருக்கலாம். நம்ம அதே மாதிரி நான் சொல்கிறேன், முந்தைய அரசாங்கங்கள் செஞ்சதோடைய இதை வந்து நம்ம இன்னைக்கு இதை ஃபேஸ் பண்ணுறோம். நம்ம இந்த ரிங் ரோடாக இருக்கட்டும், பல நீங்கள் இந்த ரிங் ரோடு இந்த மொத்தம் நீங்கள் முழுசாக நீங்கள் அமைச்சிட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற திருச்சியில் இருக்கிற முக்கியமான இது பிரச்சனைகள் தீரும். நீங்கள் இந்த ரயில்வே மேம்பாலங்கள் சம்மந்தமாக பொறுத்த வரைக்கும் கடந்த 1 வருஷமாக நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்ம அது அவங்க இப்போ வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம ரிவ்யூ மீட்டிங் நம்ம நடத்துகிறோம். நம்ம ஒவ்வொரு மாதமும் ரிவ்யூ மீட்டிங் நடத்துகிறோம். அது வந்து அவங்க கொடுக்குற காலக்கெடு ஏதாவது தாமதம் என்ன காரணங்களுக்கான அதையும் நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணிடுறோம். நம்ம உதாரணம் ஒரு ஒப்பந்தக்காரர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த பிரச்சனை எடுக்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாருன்னா, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெடுக்கு நாங்கள் மெட்டீரியல் கேட்டிருக்கோம், மெட்டீரியல் வரது காலதாமன்னு சொன்னார். அந்த ஒப்பந்தக்காரரை வச்சு அந்த சேல்ஸ் அத்தாரிட்டிக்கிட்டே நான் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் இந்த ஒப்பந்தக்காரர் சொல்லியிருக்காரு மெட்டீரியல் நீங்கள் சீக்கிரம் அனுப்ப சொல்லும்போது, சார் நாங்கள் மெட்டீரியல் அனுப்புறது ரெடி தான், ஆனால் அதுக்குண்டான பணத்தை அவங்க கட்டலைன்னு சொல்லும்போது இதை வந்து ரயில்வே துறை அமைச்சர்கள் நேரடி கவனத்துக்கு கொண்டு போய் இப்படி ஒரு ஒப்பந்தக்காரர் காலதாமதம் செய்கிறதுனால ரயில்வே துறைக்கு கெட்ட பேர், ஒன்றிய அமைச்சருக்கு கெட்ட பேர், இங்கே இருக்கிற மாநில அரசு கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து உரிய நடவடிக்கை சொல்றதுக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு கடந்த 6 மாதமாக எந்த தொய்வு இல்லாமல் சொன்ன இதுபடி அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும் அது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டை எந்த மாதிரி பயன்பாட்டு கொண்டு வரணும்னு முந்தைய அரசு ஏதோ ஒரு முடிவு எடுத்து வச்சிருந்திருக்காங்க. இப்போ புதிய அரசு பொறுத்த வரைக்கும் அது ஆய்வு வேறு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மாவட்ட ஆட்சியர் ஆய்வு பண்ணியிருக்கிறாரு. எனக்கு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இல்லை மைன்ஸ் ஃபண்டுங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து மைன்ஸ் நடத்துகிறாங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் மிகவும் பின்தங்கிய பகுதியில் இந்த மைன்ஸ் எல்லாம் இந்த வேலைகள் நடக்கும். உங்களுக்கு மைன்ஸ் இந்த தொழிலே நடக்கும். உங்களுக்கு அந்த என்னன்னா அந்த பின்தங்கிய பகுதிகள் இந்த மைன்ஸ் நடக்கிற இடத்துல பொறுத்த வரைக்கும் அந்த பகுதிகளுக்கு செய்ய வேண்டிய CSR கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற அடிப்படையில் சாலை வசதியாக இருக்கட்டும், இல்லை குடிநீர் வசதியாக இருக்கட்டும், அவங்க செய்யணும்னு ஒரு இது இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அந்த மாவட்டத்தில் இருக்கிற அந்த மைன்ஸ் ஃபண்டை வச்சு இந்த யாரெல்லாம் அந்த மைன்ஸ் நடத்துகிறாங்களோ அவங்க வந்து கொடுக்கணும். இத்தனை % வந்து அவங்க அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். அதை வச்சு என்னென்னா வளர்ச்சி திட்டங்களுக்கு அந்த பகுதிக்கு தேவையான மக்கள் கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கானது இந்த மைன்ஸ் ஃபண்டு நம்ம சொல்கிறோம். நம்ம இப்போது இந்த 36 கோடி போன வருஷம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 36 கோடியை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு போயிருக்கு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்
நான் கோரிக்கை கொடுக்குறேன். ஏன்னா எம்பி ஃபண்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் 5 கோடி, 5 கோடியில் 6 தொகுதியை பிரித்து கொடுத்தா 80 லட்சம் தான். மக்கள் கோரிக்கை முக்கியமான திட்டங்கள், அரசாங்கத்திலே பணம் கிடையாது. அப்படி இருக்கும்போது மைன்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான திட்டங்களுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தண்ணி, ஏதாவது குடிதண்ணி பிரச்சனை, ஓவர் டேக்கு, ஏதாவது சாலை, இதெல்லாம் நம்ம சொல்லி தான் நம்ம கொடுக்குறோம் நம்ம. ஆனால் நம்ம கொடுத்த அந்த பரிந்துரையை பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே அவங்க இது பண்ணிக்கல. என்னுடைய இது மாத்திரம் கிடையாது, பிற நாடாளுமன்ற உறுப்பினர் அதை அப்படியே வந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்க. அது குறிப்பிட்ட ஒரு நபர் அது செஞ்சார். அதில் எங்கள் கையெழுத்து மாத்திரம் வாங்க வந்தாங்க. நான் வந்து அதை கையெழுத்து போட முடியாது, நான் கையெழுத்து போடல, சொல்ல முடியாது. நீங்களே இது பண்ணிக்க யூகிச்சுக்கோங்க. இங்கே இல்லை அதாவது அதை 36 கோடியை வந்து அது அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, பல திட்டங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பல மக்கள் சார்ந்த திட்டங்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. என்னுடைய கோரிக்கை என்னென்னா, நீங்கள் ஒரு நாடாளுமன்றம் ஒரு கோரிக்கை கொடுக்குறோம், நம்மளும் அத்தியாவசியமான முக்கியமான பிரச்சனை கொடுக்குறோம். அது ஒரு பகுதிக்கு போகக்கூடாது. திருச்சி மாவட்டம் இருக்குன்னா இங்கே பல பின்தங்கிய பகுதியில் இருக்குது. திருவெரும்பூர்லேயும் கிராம பகுதியில் இருக்குது, ஸ்ரீரங்கத்திலையும் கிராம பகுதியில் இருக்குது, பல இடங்களில் கிராம பகுதி. இது வந்து எல்லா பின்தங்கிய பகுதியில் கிராம பகுதிகளுக்கு உரிய முக்கியமான திட்டங்களுக்கு போகணும், குறிப்பிட்ட பகுதிக்கு மாத்திரம் கிடையாது. அது அந்த நபர் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக அவர் ஹைஜாக் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டேன் நான். இது இந்த ஆட்சியில் அது நடக்கக்கூடாது. புதிய அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையோட லஞ்ச லாபம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை இந்த அரசாங்கம் நடத்துகிறாங்க. பழையபடி அந்த முந்தைய ஒரு உதாரணத்தை சுட்டி காமிச்சு இந்த மைன்ஸ் ஃபண்டு பொறுத்த வரைக்கும் வெளிப்படைத்தன்மையுடன் மக்கள் பிரதிநிதிகள் என்ன கொடுக்குறாங்களோ அதே நேரத்தில் எந்தெந்த இதுக்கு பரவலாக ஒரு பகுதிக்கு போகாமல் பரவலாக மாவட்டத்தில் உள்ள அத்தனை பகுதிகளுக்கு தேவைப்பட்ட பகுதிகளுக்கும் இந்த மைன்ஸ் ஃபண்டை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் கோரிக்கை வச்சிருக்கேன். மேகதாது அதை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திலையும் சரி அந்த ட்ரிபியூனல்லையும் பொறுத்த வரைக்கும் தெளிவான ஒரு அவங்க அறிக்கை கொடுத்துட்டாங்க. அதில் என்னென்னா, அங்கே மேகதாது மாத்திரம் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு வர அந்த வழித்தடம் இருக்குல்லையே, காவிரி வர வழித்தடத்தில் எங்கேயுமே அவங்க தடுப்பணையோ வேறு ஏதாவது பண்ணக்கூடாது, தண்ணி வரத்தை குறைக்கிறக்கூடிய எதுவுமே அவங்க செய்யக்கூடாதுங்கிறதா அது இருக்குது. அதையும் மீறி இன்றைக்கி கர்நாடக அரசாங்கம் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கிறாங்க. இது எங்கே ஆரம்பித்தது, எப்போ ஆரம்பித்தது? இது போன அரசாங்கம், கர்நாடகாவில் முந்தைய அரசு அவங்க ஆரம்பித்து விட்டாங்க. அதை வந்து ஒன்றிய அரசு மறைமுகமாக அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இன்றைக்கி அது பெரிய இடியாப்பு சிக்கலாக இருக்குது. அவங்க பண்ணுவோன்னு சொல்கிறாங்க, நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து ஒன்றிய அரசு தலையிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி, அதை நடுவர்மன்ற தீர்ப்பின்படி இதை கண்டிப்பாக வந்து மேகதாது மாத்திரம் கிடையாது, எதிர்காலத்தில் இது மாதிரி வரக்கூடாது ஒரு முன்னுதாரணமாக கர்நாடக அரசாங்கத்துக்கு அவங்க தடை விதிக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. யாருக்கு நம்ம சொல்லியிருக்கணும். அதாவது ஆட்சின்னு சொல்கிறத விட நிர்வாகம்னு சொல்லுவேன் நான். நிர்வாகம் ஆமாம், ஆட்சி அதில் வரும். அதாவது வந்து நீங்கள் உதாரணம் என்னென்னா, நான் சொல்ல டவுன் ஜங்ஷன் சொன்னேன் இல்லையா, டவுன் ஜங்ஷன் அந்த 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 ரயில்வே மேம்பாலம் பொறுத்த வரைக்கும் ஒரு கேபிள், இபி கேபிள் வந்து அந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணது. இப்போ இந்த மேம்பால பண்ண நடக்கிறதுனால அந்த கேபிளை வந்து இடமாற்றி கொண்டு போனப்போ அப்போ வந்து அந்த 3 துறை, மின்சாரத்துறை, நீங்கள் மாநில நெடுஞ்சாலைத்துறை, அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது. 3 மாதமாக அப்படியே போட்டுட்டாங்க. ஒரு காலம் வந்து அந்த ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் ஒரு காலம் ரைஸ் பண்ணோம். ஆனால் இந்த பிரச்சனைனால அப்படி நிற்குது. நான் போகும்போது இந்த பிரச்சனை நிற்குன்னு சொன்னபோது அன்னைக்கு ஒரு ஆய்வு கூட்டம், அடுத்த நாள் காலையில் ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தி சுமூகமாக ஒரு முடிச்சோம். நம்ம இது போன்ற விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் நிர்வாகம் கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்கன்னா, இது ஒரு உதாரணமாக சொல்கிறான். எல்லா மேம்பாலங்கள், நீங்கள் ரயில்வே மேம்பாலம் விட்டுருங்க, எல்லா இடங்களையும் பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அதுக்கு கவனம் செலுத்தி 18 மாதத்தில் அந்த பாலம் வந்தாகணும். 2 வருஷம் பாலம் வந்தாகணும். இதன் அடிப்படையில் அந்த அரசாங்கம் செயல்பட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் நமக்கு பிரச்சனைகளை மாட்டியிருக்க மாட்டோம். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து இது என்னுடைய வேலையே கிடையாது. நான் சரி இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறோம், சரி ரயில்வே துறை வந்து ஒன்றிய அரசு சார்ந்தது, அப்போ நான் அதனுடைய கடமை எனக்கு. அப்போது ரயில்வே துறை மாத்திரம் கிடையாது, இதில் மின்சாரத்துறை இதில் ஈடுபட்டிருக்கு, மாநில நெடுஞ்சாலைத்துறை இதில் ஈடுபட்டிருக்கு. அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கோஆர்டினேட் பண்ணி செய்ய வேண்டியது அந்த மாவட்ட நிர்வாகத்துக்குடைய கடமை. மாவட்ட நிர்வாகங்கிறது கலெக்டரேட் சொல்கிறாங்க. கலெக்டரேட் யார் கீழே வருது? மாநில அரசாங்கத்துக்கு கீழே தானே வருது. இது நீங்கள் கேட்ட கேள்வியில் பதில் இருக்குது. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லைன்னு சொல்லுவாங்க. தெரியாமல் வாயில் சொல்லிட்டேன். பக்கத்தில் ஒருத்தர் எம்பி வந்து இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுப்பிட்டாங்க. நான் வந்து ஒரு நாகரீகம் கருதி நான் சொல்கிற மாதிரி திட்டங்களை பற்றி இங்கே விவரிக்கிறோம், பிரச்சனைகளை தீர்வு பற்றி இங்கே விவரிக்கிறோம். அதனால் தயவுசெய்து நான் அதை வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன்,
ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லைன்னு ஒன்று இருந்தது. ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாறியது, காட்சிகளும் மாறுங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு நமக்கு.